வணக்கம். தமிழர் பெருமை என்ற தலைப்பில் திருமலை நாயக்கர் மஹால் பற்றி இன்று பார்க்கவிருக்கிறோம். தென்னிந்தியாவிலேயே எஞ்சியுள்ள பண்டைய அரண்மனைகளில் மிகவும் எழில் வாய்ந்தது இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை. கிபி 1623 1659 வரை மதுரையை தலைநகராக்கிக் கொண்டு சீரும் சிறப்புமாக ஆண்ட திருமலை நாயக்கரால் இவ்வரண்மனை கட்டப்பட்டது. இதில் தம் 75 வயது வரை மனைவியருடன் வாழ்ந்தார். இவ்வரண்மனையை திருமலை மன்னர் 1636 கட்டி முடித்தார். இம்மன்னர் இவ்வரண்மனையை கட்டிய பொழுது இப்பொழுது இருக்கிற அளவு போல் 4 மடங்கு பெரியதாக திகழ்ந்தது. இவ்வரண்மனையின் பல பகுதிகள் பற்றிய குறிப்புகள் இங்கு உள்ளன. இதில் சொர்க்க விலாசம், ரங்க விலாசம் என்ற 2 முக்கிய பகுதிகள் இருந்தன. இதை தவிர 18 வித இசைக்கருவிகள் இசைக்கும் இடம், பூஜை செய்யும் இடம், அரியணை மண்டபம், தேவியரின் அந்தப்புறம், நாடகசாலை, உறவினரும் பணி செய்பவரும் வசிக்கும் இடம், வசந்தவாவி, மலர் வனங்கள் முதலியன இருந்தன. திருமலை நாயக்கர் சொர்க்க விலாசத்திலும் அவர் தம்பி முத்தியாலு நாயக்கர் ரங்க விலாசத்திலும் வாழ்ந்தனர். இப்பொழுது எஞ்சியுள்ள பகுதியே சொர்க்க விலாசம் ஆகும். திருமலை நாயக்கர் அரண்மனையை வடிவமைத்தவர் ஓர் இத்தாலிய கட்டிடக்கலை வல்லுனர். இந்திய, இஸ்லாமிய, ஐரோப்பிய கட்டிடக்கலைகளின் கூட்டுக்கலவையாக இவ்வரண்மனை திகழ்கிறது. இங்குள்ள நாடக சாலையில் அரசர் தம் தேவியருடன் மாலை நேரங்களில் அழகிய நாட்டிய மகளிர் ஆடும் நாட்டியங்களை கண்டுகளித்தார். இந்நடனங்கள் பல்வேறு வகையான இசைக்கருவிகள் முழங்க தீவர்த்தி வெளிச்சத்தில் நடைபெற்றன. இம்மாளிகையின் வடப்புறம் பூந்தோட்டம் ஒன்றிருந்தது. அரண்மனையின் ஒரு பகுதி ரங்கவிலாசம் என்று அழைக்கப்பட்டது. வடகிழக்கு பகுதியில் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் அமைந்திருந்தது. இவை அனைத்தும் இப்போது இல்லை. சொர்க்க விலாசம், அரங்க விலாசம் என்னும் 2 பகுதிகளை கொண்ட இவ்வரண்மனை தற்போது சொர்க்க விலாச பகுதி மட்டுமே எஞ்சியுள்ளது. தர்பார் மண்டபம், நாடகசாலை ஆகிய பகுதிகள் மட்டுமே முழுமையாக உள்ளன. திருமலை நாயக்கரின் பேரன் சொக்கநாத நாயக்கரால் இவ்வரண்மனையின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டு திருச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது 4இல் ஒரு பகுதியே எஞ்சியுள்ளது. மதுரைக்கு சென்றால் இவ்வெழில் கொஞ்சும் அரண்மனையை காணத் தவறாதீர்கள். நன்றி.